மும்பை இந்தியன்ஸ் 5 தடவை சாம்பியனாக இருக்காங்க, 1 தடவை ரன்னர்ஸ் அப் ஆயிருக்காங்க, 4 தடவை பிளே ஆஃப்லையும் 6 தடவை லீக் ஸ்டேஜ்லையும் எலிமினேட் ஆயிருக்காங்க. 2022ல் 10th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸோட வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 56.68% வச்சுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட ரிவால்ரி டீம் அப்படின்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும். இப்போ புதுசாக குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆடாயிருக்கு. அதுக்கு குஜராத்தோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை மும்பைக்கு ட்ரேட் பண்ண சம்பவம் தான் காரணம். மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹர்பஜன் சிங், ஷான் பொல்லாக், சச்சின் டெண்டுல்கர், பிராவோ, ரிக்கி பாண்டிங், ரோஹித் சர்மா, பொல்லார்டு, தென் சூரியகுமார் யாதவ்னு 8 கேப்டன்ஸ் லீட் பண்ணியிருக்காங்க. 2024 IPLல புதுசாக 9வது கேப்டன் ஹர்திக் பாண்டியா லீட் பண்ண போகிறாரு. அதிகமான மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ண கேப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர், தென் ஹர்பஜன் சிங் இருந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா 5041 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. தென் செகண்ட் பிளேஸில் கைரான் பொலார்டு இருக்காரு, 3412 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா மலிங்கா 170 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் பிளேஸில் பூம்ரா 145 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸோட ஹோம் வென்யூ அப்படின்னு பார்த்தா மும்பை வான்கடே ஸ்டேடியம். மும்பை தங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் 235 ரன்ஸை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 87 ரன்ஸையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டாக தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பிளே ஆஃபில் எலிமினேட் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த சீசனில் எந்த மாதிரி பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போவாங்க பார்க்கணும். ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, தென் இஷான் கிஷன், தென் 1 டவுனில் சூரியகுமார் யாதவ், தென் 4th டவுனில் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்லை தில்ஷன் மதுஷங்கா, ஜெரால்டு கோட்ஸே, பூம்ரா, ஸ்ரேயஸ் கோபால், தென் பியூஷ் சாவ்லா. இப்படி தான் பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போவாங்கன்னு தோணுது. வதேரா, சாம்ஸ் முலானி, குமார் கார்த்திகேயா, தென் ஆகாஷ் மத்வாலெல்லாம் இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனில் உள்ள வரலாம். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. டாப் ஆர்டரில் நல்ல ஸ்ட்ராங் பேட்டர்ஸும் இருக்காங்க. மிடில் கன்சிஸ்டண்டாக பேட் பண்ணுற பேட்டர்ஸ் இல்லை. தென் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக கான்ட்ரவர்சி எதுவும் இல்லை. 2015 IPL சீசனில் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் கைரன் பொல்லார்டு RCB பிளேயர் கையில் வம்பிழுத்ததுக்காக அம்பையர்ஸ் பொல்லார்டை கண்டிச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக பொல்லார்டு டக் அவுட்டுக்கு போய் செலோ டேப் எடுத்து தன்னோட வாயில் ஒட்டிக்கிட்டு ஃபீல்டிங் பண்ணார். இதே மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. பெருசாக கான்ட்ரவர்சி எதுவும் நடக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் IPL டீம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட இந்த சீசனில் எந்த மாதிரி பிளேயிங் 11ஓட டீம்ஸ் போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.